அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரே அன்பே ஆவியானவரே கேட்பவாரும் இறங்கி வாரும் பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக. இவற்றில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். பலிப்பிடத்தில் நின்று ஆராதனை செய்யக்கூடிய பக்கத்திலே அவருடைய சுரம், அவருடைய பலிப்பிடம், அவருடைய உன்னதமான பலி செலுத்தும் இடத்திலே நம்மை கொண்டு வந்து அமைச்சிருக்கிறார். ஆராதனை செய்கிறேன்
ஆராதனை செய்கிறேன் நான். ஆராதனை செய்கிறேன். கைகளை உயர்த்தி ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான். ஆராதனை செய்கிறேன். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஞானி தன் ஞானத்தை ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து ஞானத்தை பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தன் வலிமையை குறித்து புத்தியுள்ளவன் தன் புத்தியை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். சக்தி உள்ளவன் வலிமை உள்ளவன் தன்னுடைய வலிமையை குறித்து பெருமை பெருமை பாராட்ட பாராட்ட வேண்டாம். செல்வர் தன் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் தன் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அதை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டாம். வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றது. பெருமை பாராட்டுதல் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமென். பெருமை பாராட்டுதல் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து மாத்திரம் பெருமை பாராட்ட வேண்டும். ஆண்டவரை குறித்து மாத்திரம் பெருமை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. 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 இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. பாருங்க, ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். உங்களுடைய வலிமை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலிமை குறித்து வலிமை பாராட்ட வேண்டாம். நிறைய அறிவு இருக்குது, படிப்பு இருக்குது சொல்லி அதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வேண்டாம், காசு படம் இருக்குதுன்னு சொல்லி பெருமை பாராட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. சக்தி பலன் இருக்குது, நான் நல்ல ஜீவனோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லி பெருமை பாராட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. பெருமை பாராட்டுகிறவன் என்ன செய்யணும்? நானே ஆண்டவர், என்பதை அறிந்து நானே ஆண்டவர் என்பதை நானே ஆண்டவர் என்பதை அறிந்து, நானே ஆண்டவர் என்பதை அறிந்து, புரிந்து கொள்வதிலோ நானே ஆண்டவர் என்பதை அறிந்து அவருடைய பாடுபட்ட அந்த சுருவத்தை பாருங்க, அவருடைய மேல பாருங்க, அவருடைய கண்களை பாருங்க, அவருடைய காயங்களை பாருங்க, அவருடைய முழங்கால்களை பாருங்க, அது கீழே அவருடைய நற்கருடைய பிழையில இருக்கிற ஆண்டவரை குறித்து பாருங்க. ஹல்லேலூயா. பெருமை பாராட்ட விரும்புகிறவர் நானே ஆண்டவர் என்று, யாரு? நானே ஆண்டவர் என்று அறிந்து, நானே ஆண்டவர் என்று முதலாவது அறிந்து கொள்வது, இரண்டாவது புரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, மூன்றாவது பேரன்போடும் நேர்மையோடும் 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 அவர் செயலாற்றுகிறார். உலகில் இத்தனை அருமையான விஷயத்தை 2 வசனத்துக்குள்ள இருப்பாரு. நமக்கு கிடைச்சதுக்கு 2 வசனம் தான் இன்னைக்கு. அண்ணா ஹல்லேலூயா. கொண்டாந்து இருக்குதுன்னா அவர் நம்மளை வந்து பெருமை பாராட்டக்கூடாது. ஆமென். நமக்குள்ள அந்த சிலாக்கி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. புத்தி இருக்குன்னு சொல்லி பெருமை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா பாட முடியும், பேச முடியும், போதிக்க முடியும் பெருமை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு சக்தி இருக்குது, வெள்ளம் இருக்கு, எல்லாரும் என்னால தாக்க முடியுன்ற பெருமை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு வலிமை இருக்குது, எனக்கு எல்லா வலிமை சக்தி இருக்குது, பெரிய தோல் பலம் இருக்குது, ஆட்கள் பலம் இருக்குது, பெருமை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா. பணம், காசு, சொத்து, சோதனை கையில் நினைச்சா எது வேணாலும் செய்யறாங்க, பெருமை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா. செய்ய வேண்டியது என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்பதை, அவரே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலோ புரிந்து கொள்வது, அவரே ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்வதிலோ அது எப்படி? பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் அவர் செயலாற்றுகிறார். பேரன்போடும் நீதியோடும் நீதியோடும் நேர்மையோடும் அவருக்கு அவர் என்ன இருக்காங்க? பேரன்பு இருக்கு. அவர் என்ன இருக்கு? பேரன்பு. பேரன்பு இருக்கு. இரண்டாவது நீதி. ஜட்ஜ். அவர் எல்லாம் நியாயமும் செய்வார், நியாயம் செய்வார். நீதியோடு அடுத்தது நேர்மையா செய்வார். யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். யாருக்கும் பாரபட்சம், யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். அப்ப அவரை சிங்காசனத்தில் வீட்டிற்கு தேவனை நாம் தரிசிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே.
ஆராதனை. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. சிங்காசனத்தின் அரியணையில் வீற்றிருக்கிற தேவன். ஆமென். ஆமென். ஏசாயா இறைவாக்கினரை அவர் அழைத்த பொழுது அவர் என்ன பண்றார்? பார்க்கிறார் காட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. அரியணையில் வீற்றிருக்கின்ற ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அரியணையில் வீற்றிருக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. மாத்திரம் மகிமை. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். உயரமானதொரு அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருப்போர் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆராதனை உமக்கு, ஆராதனை. அப்புறம் என்ன பார்க்கிறாரு? அங்க என்ன இருக்கிறது? அவரது தொங்கலாடை அவருடைய தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. கோவிலை நிரப்பி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய தொங்கலாடை கோவிலை நிரப்பி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து என்ன நடக்கிறது அங்கே? சேராபீன்கள் அவருக்கு மேலே நிற்கிறாங்க. அல்லேலூயா. சேராபீன்கள் சூழ்ந்து நின்றன. சேராபீன்கள் எப்படி நிற்கிறாங்க? அவருக்கு மேலே மேலே சூழ்ந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. சப்பன்சுகள் அவருக்கு மேலே சூழ்ந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. சப்பன்சுகள் நிற்கிறாங்க. ஆண்டவருக்கு மேலே நிற்கிறாங்க. எங்க நிற்கிறாங்க? மேலே சூழ்ந்து நிற்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. அடுத்து ஒவ்வொருவருக்கும் 6 ரெக்கைகள் இருந்தன. 6 ரெக்கைகள் இருந்தது. ஒவ்வொருவருக்கும் 6 ரெக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவருக்கும் 6 ரெக்கைகள். 6 ரெக்கைகள் இருந்தது. அதனால் 2 நாள் அவர்கள் என்ன செய்தார்கள்? 2 ரெக்கைகளால் ஒவ்வொருவரும் 2 ரெக்கைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டனர். மூடிக்கொண்டார்கள். 2 ரெக்கைகளால் தன் கால்களை மூடிக்கொண்டனர். மூடிக்கொண்டார்கள். மற்ற 2ஆல் பறந்தனர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் பெருமை பாராட்டவில்லை. ஆமென். அவர்கள் பெருமை பாராட்டவில்லை. எனக்கு 6 ரெக்கை இருக்கு என்று சொல்லி அவர்கள் பெருமை பாராட்டவில்லை. அவருடைய சிங்காசனத்துல மேலே இருக்கிறேன்னு சொல்லி பெருமை பாராட்டல. அவங்க என்ன செய்யறாங்க? 2 ரெக்கைகளால் தன் முகத்தை மூடினார்கள். 2 ரெக்கைகளால் தன் கண்களை மூடிக்கொண்டு 2 ரெக்கைகளால் பறந்தார்கள். அப்போ சேராபீன்கள் அவ்வளவு ஆண்டவருடைய மேலே இருந்தாங்க. பெருமை பாராட்டலா? பெருமை பாராட்டு. ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அந்த நடக்குது பாருங்க. அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது. அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது. அல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. கர்த்தருடைய சேராபீன்கள் ஆண்டவருக்கு மேலே இருந்து கூட அவங்க பெருமை பாராட்டல. எனவே தீர்க்கதரிசி புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன சொல்லப்பட்டது? பெருமை பாராட்ட வேண்டும். பெருமை பாராட்ட நானே பெருமை பாராட்ட வேண்டும். நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடு பேரன்போடும் நிறுத்தி பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன். உலகில் அவர் செயலாற்றுகிறார். உலகில் அவர் செயலாற்றுவது எப்படி? அவர் பாரபட்சம் பார்ப்பதில்லை. பேரன்போடு நீதியோடு நேர்மையோடு செயலாற்றுகிறார். ஆள் பார்த்து செயல்படுகிறவர் ஆண்டவர் அல்ல. இல்லையா? எனவே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கின்ற நாம் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க என்ன நிற்கிறார்? பெருமை பாராட்டுகிறோம். எனக்கு வல்லமை இருக்குது, அது இருக்கு, இது இருக்கு என்று சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? கோடி பணம் இருந்தால் அது எதையுமே கொண்டு போறது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா. எதையுமே கொண்டு போக முடியாது.
என்ன கொண்டு வந்தாய் நாம் கொண்டு செல்ல இல்லையா? அல்லேலூயா. வெறுங்கையோடு வந்த வெறுங்கையோடு திரும்பி போகணும் இல்லையா? வெறுங்கையோடு வந்த வெறுங்கையோடு போக போறோம். ஆனா போகும்போது இந்த ஆத்மா சரீரத்துல என்ன நம்மகிட்ட இருக்கும்? அந்த ஆத்மா இல்லையா? அந்த உயிரெல்லாம் போயிடும். ஆனா அவர் கொடுத்த அந்த ஆத்மா ஆண்டவரை தேடி போகும் இல்லையா? அதற்காக அவர் நம்மை பயன்படுத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார். நம் பெருமை பாராட்டக்கூடாது. காலை பொழுது ஆண்டவர் நமக்கு சொன்னது தெரியுமா? உன்னை அங்க நிற்க நற்கனை ஆண்டவர்கிட்ட உட்கார வச்சுட்டு உன்னை கொண்டாந்து படிப்பெடுத்து நிறுத்திட்டேன்னு சொல்லி பெருமை பாராட்டுகிறார் இல்லையா? சமூகத்தில் சேராபின்கள் அவருக்கு மேல இருந்தா கூட அவங்க என்ன பண்ணாங்க? 2 கைகளால் தன் முகத்தை 2 கைகளால் அடுத்தது என்ன செய்யறாங்க? அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் என்று மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும்? ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, பெருமை பாராட்ட விரும்புகிறவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வதில் தான் நம்ம ரொம்ப டிலே பண்றோம். அல்லேலூயா. அவர்தான் சொல்லி நம்ம எக்ஸெப்ட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது இல்லையா? என்னாலதான் முடியும், என்னாலதான் நடக்குது, நான் பார்க்கிறேன், நான் பண்றேன்னு சொல்றோம். ஆண்டவரால் மாத்திரம் தான். அல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே அவருக்கு ஒப்பானவர் யாரா இருக்காங்களா? இல்லையே. சேர அப்படின்ற ஆண்டவருக்கு மேல பெருமை பாராட்டினாங்க இல்லையே. 2 கைகள் தன் முகத்தை மூடிக்கொண்டு, அல்லேலூயா. 2 கைகள் தன் கால்களை மூடிக்கொண்டு, அல்லேலூயா. 2 கைகளால் 2 இறக்கைகளால் அல்லேலூயா. உரத்த குரல் எப்படி பாடுறாங்க? ஆண்டவர் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று சொல்லி உரத்த குரலில். அப்ப என்னாச்சு? அந்த இடம் அதிர்ந்தது. ஆமென். அந்த இடம் அதிர்ந்தது. அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வருகிறார் ஆண்டவர். பின்னாட பார்வோன் வரான். அல்லேலூயா. மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அங்க செங்கடல் நிக்குது. அல்லேலூயா. செங்கடல்ல நிக்குது. மக்கள் என்ன முன்னால போனா கடல்ல விழுந்துருவாங்க. பின்னாடி பார்வோன் ரதங்களோடு தேர்களோடு வருகிறான். போய் படைகளோட ஈட்டிகளோட மாலோடு வருகிறது. எப்படி அடிக்கணும் என்று சொல்லி அங்கே மோயிசுடைய கரம். அல்லேலூயா. மோயிசுடைய பார்சல் கோலை நீட்டு. கோலை இந்த கடலை நீட்டேன்றார். அல்லேலூயா. மோயிசு அங்கே பெருமை பாராட்டினாரா? பாராட்டவில்லை. அவர் சொன்னார் ஆண்டவர் நீட்டின்னு சொன்னார். அப்ப அவருடைய புயம், ஆண்டவருடைய புயம் மோயிசுடைய கரங்களின் மேல் இருந்தது. அல்லேலூயா. கோலை நீட்டும் பொழுது செங்கடல் இரண்டாக, செங்கடல் கரை போல ஆனது. அல்லேலூயா. செங்கடலை நீட்டினது உந்தன் மனங்களை நடத்தி சென்றி. செங்கடலை நீட்டினது உந்தன் மனங்களை நடத்தி சென்றி. நீர் நல்லவர், சர்வவல்லவர், வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வவல்லவர், வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை. ஆண்டவர் கொடுத்த ரெண்டே ரெண்டு வசனம் தான். அல்லேலூயா. ரெண்டே ரெண்டு வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன செய்வாரு? வார்த்தைகளை அனுப்பி, வார்த்தைகளை அனுப்புவார். அல்லேலூயா. வார்த்தைகளுக்காக நாம் ஏங்கணும். அல்லேலூயா. கேட்கணும். இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை கொடுக்குறீங்க? எனக்கு இன்னைக்கு என்ன கொடுக்க போறீங்க? ஆண்டவரை கேட்டு கொடுப்பாரு. அல்லேலூயா. எடுத்து வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து வாங்க சொல்லிட்டு கேட்டா கிடைக்காது. அவர் தருவதை தருவார். அவர் தருவதை தருவார். அவர் தருவதை நிச்சயம் தருவார். ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. அல்லேலூயா. ரெண்டு வசனம் தான். நமக்கு எத்தனை வசனம்? 9ஆம் அதிகாரம் 23 மீண்டும் ஒருவரை தியானிப்போமா? ஆண்டவர் கூறுவது இதுவே, ஞானி குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தம் வலியை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு மாத்திரம் அவர்தான் ஆராதனைக்குரியவர். ஆராதனைக்குரியவரை அறியக்கூடியவரே தான். அதான் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்? அல்லேலூயா. கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்? கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்? 10ஆம் அதிகாரத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்? சட்டம் 10ஆம் அதிகாரத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? 12ஆம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து பணிகளிலும் நடந்து. உங்கள் கடவுளா ஆண்டவருக்கு அஞ்சி. அல்லேலூயா. பயம் இருக்கணும் நமக்கு. கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி. பாருங்க, கடவுள் பயந்து. அவர் மேல இருந்தாங்க அவங்க பயந்து தாழ்ச்சியோடு அவங்க பெருமை பாராட்டு. அடுத்த சொல்றாரு அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து. அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து. அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து. அப்புறம் அவர் மீது மூன்று காரியம். அல்லேலூயா. கடவுளாக ஆண்டவருக்கு பயந்து, இரண்டாவது வழிகளில் நடந்து, அவர் மீது அன்பு கூர்ந்து. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவாங்க, அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய்
ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 கைகளை அசைத்து ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். எலிசபெத் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அழகாக சொல்கிறது, உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவரை அழைத்தவர்களையும் மறந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் உள்ளத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு பணிபுரியுங்கள். பணிபுரிய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் இறைவாக்கினர் இந்த தரிசனத்தை காண்கிறார். ஆமென். ஆமென். இயேசுவின் இறைவாக்கினர் இந்த தரிசனத்தை காண்கிறார். அப்ப அந்த அங்க என்ன நடக்குது? அப்ப இயேசுவை பார்க்கிறார். அந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது? இயேசு ஆராதனையிலே அப்போது நான் ஐயோ நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பா கூப்பிடலாம் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிடலாம் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடலாம் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு உம்மை அம்மானே கூப்பிடுவேன். உம்மை அப்பானே உம்மை கூப்பிடுவேன். உம்மை அம்மானே கூப்பிடுவேன். உம்மை அப்பானே கூப்பிடலாம் ஆசை. உம்மை அப்பானே கூப்பிடலாம். 11 வசனம், உங்களுக்கு எல்லாம் நலமாக பொருட்டு. உங்களுக்கு எல்லாம் நலமாகும். விட்டுட்டீங்களே. அல்லேலூயா. அதுதானே ஓடுறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு. உங்களுக்கு எல்லாம் நிறுத்துங்க. அல்லேலூயா. எல்லாம் நலமாகும் பொருட்டு. எந்த காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ அதெல்லாம் நலமாகும் பொருட்டு. எந்த இயக்கத்தோடு வந்திருக்கீங்களோ எல்லாம் நலமாகும் பொருட்டு. உங்களுடைய விண்ணப்பங்கள் நலமாகும் பொருட்டு. இந்த கூடாரத்திலே, இந்த சந்திப்பு கூடாரத்திலே, இந்த ஆண்டவருடைய அருமையான சிற்றாலயத்திலே நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த நடக்க இருக்கின்ற ஆராதனைகள், தொடர் ஜெபமாலைகள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு ஒரு பாக்கியமாக கொடுத்து ஒரு பரிந்துரை ஜெபக்குழு, இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு ஜோதிபுரத்திலிருந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை வணங்க, ஆண்டவரை ஸ்துதிக்க நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இது ஏறெடுக்கின்ற அனைத்து காரியங்களையும், இது ஏறெடுக்கின்ற எல்லா ஆராதனைகளையும், வழிநடத்துகின்ற அருள் தந்தையர்களையும், வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த ஆண்டவருடைய ரிட்ரீட் சென்டர்ல இருக்கின்ற இந்த தியான மையத்தில் வேலை செய்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். எல்லாம் இங்கே நடத்துகின்ற ஒவ்வொரு ஜெப ஆராதனை வழிபாடுகள் எல்லாம் நலமாகும். எல்லாம் நலமாகும். எல்லாம் நலமாகும் பொருட்டு
நான் என்று கற்பிக்கின்ற அவர்தம் நியமங்களையும் கட்டளைகளையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதன்றி அவர் உங்களிடம் வேறு என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களுடைய என்ன எதிர்பார்க்கிறார்? வந்துட்டீங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன சொல்லி போயிட்டீங்க? எங்க போயிடுச்சு? அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்கு நமக்கு புத்தி மாறி போச்சு. அல்லேலூயா. இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு நிமிஷம் லேப்ஸ் ஆகுது. இப்படித்தான் இந்த காமி கண் கொண்டாட காக்காரு தூங்குறோம். அல்லேலூயா. நல்லா தூக்கத்தான் வருது. அல்லேலூயா. பிரசன்னத்துக்கு தோன்ற பயம் கிடையாது. அல்லேலூயா. சேராபீன்கள் என்ன பண்ணாங்க? வானத்தை அவருக்கு மேல இருந்தா கூடிய சேராபீன்கள் என்ன பண்ணாங்க? 2 கைகளினாலும் தன் முகத்தை மறைத்து 2 கால்களை மறைத்து அங்கே இருந்து அவங்க என்ன சொல்ல தூயவர் உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். நம்ம உரத்த குரலில் கூறாமல் ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஏமாந்து போற. இல்லையா? நீ கூகுள் வீட்டுல இருக்கும் போது கூட ஏமாந்து போற. இல்லையா? கண்ண சொக்க வச்சுட்டு நல்ல சொக்க தங்கமான நல்ல தூங்குற. இல்லையா? சம்பத்துல நீ விழிப்பா இருக்கவில்லை. இல்லையா? விழிப்பா இருங்கள். இல்லையா? அவருடைய வருகை சமீபமா இருக்கு. விழிப்பா இருங்கள். கவனமா இருங்கள். இல்லையா? போற வருவார், எப்ப வருவாரு தெரியாது. இல்லையா? ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் கான்சென்ட்ரேட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. நம்மளுடைய உலக சிந்தனைகள். அல்லேலூயா. உலக காரியங்கள். அல்லேலூயா. அது செய்யணுமே, இது செய்யணுமே, அந்த பிளான் இந்த பிளான் அதெல்லாம் நடக்குமா? யார் செய்வா வந்துட்டாங்களா போயிட்டாங்க என்று சொன்ன சிந்தனைகள் நமக்குள்ள வரும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம் விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது சேராபீன்கள் எப்படி அவங்க வேலைக்காக போனாங்களா? அல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அந்த பிரசன்னத்தில் இருந்து சேராபீன்கள் எங்கே போனாங்களா? எங்கே போன? ஆண்டவர் சுத்தி இருக்கிறாங்க மேல. அல்லேலூயா. சிந்தனைகள் எங்கே போகல. அல்லேலூயா. கண்களை மறைத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. கால்களை மறைத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. பறந்தார்கள். அல்லேலூயா. கான்சென்ட்ரேஷன் அந்த ரெக்கைகளை பறக்கும் பொழுது 2 கரங்களை விரித்து ஆண்டவரை சுபிக்கும் எப்படி சுபித்தார்கள்? உயவர் என்று மண்ணுலகம் முழுவதும் அவருடைய மாட்சியால் நிறைந்திருக்கும் பொழுது நீங்களும் நான் அவருடைய சமுத்திரத்தில் தூங்கக்கூடாமா? அல்லேலூயா. சோம்பேறியா இருக்கலாமா? அல்லேலூயா. வெளியே சிந்தனை விடலாமா? அவருடைய சமுத்திரத்தில் வந்த நீ தேவ பிள்ளைகளே, அவருக்காக அவருடைய நேரத்தை எதிர்பார்க்கிறது என்ன? கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் உங்களிடம் வேறு எதை எதிர்பார்க்கிறார்? பணிபுரிதல். அல்லேலூயா. ஏசாயா இறைவாக்கினரை ஆண்டவர் தீர்ப்பு இருக்கும் பொழுது அவன் என்ன சொல்றான்? ஐயோ நான் அழிந்தேன். என்ன சொல்றான்? ஐயோ நான் அழிந்தேன். நீங்க எல்லாம் அதுதான் பிரச்சனை. ஐயோ நான் அழிந்தேன். அந்த சமயத்துல வந்துட்டு அவருடைய பிரசன்னத்தை பார்த்துட்டு நீ அவருக்கு அட்டெண்ட் பண்ணாம போனீங்க. ஐயோ நான் அழிந்தேன். அல்லேலூயா. ஐயோ நான் அழிந்தேன். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றான்? தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகளை ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனுஷன் நான். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனுஷி நான். அல்லேலூயா. வாயில தூய்மையான இருக்கிறது இல்ல. அல்லேலூயா. வாயில எப்பொழுதுமே வேறதான் வருது. அல்லேலூயா. வாயில நல்ல வார்த்தை வர்றது இல்ல. அல்லேலூயா. நன்றி. தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனுஷி, தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனுஷன் நான். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். அப்புறம் என்ன சொல்றாரு? மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட நான். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவரே என் கண்களில் கண்டேனே. படைகளின் ஆண்டவரே கண்டனவே. எப்படி சொல்றது? வாசிமா யாரடி? படைகளின் ஆண்டவராகிய அரசரே என் கண்கள் கண்டனவே. என் கண்கள் கண்டனவே. படைகளின் ஆண்டவராகிய அரசரே. வேற யாரை பார்த்தியாடி?
படைகளின் ஆண்டவரை யார் செய்தார் பார்த்தா அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக சிலுவையிலே எவ்வளவு கஷ்டம். எத்தனை மணி நேரம் தூங்குகிறார்? காலையில் 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை 6 மணி நேரம் சிலுவையிலே தூங்குகிறார். நீ 1/2 மணி நேரம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பக்தியை ஜெபிக்க உனக்கு பக்தி இல்லை. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் உண்மையா ஜெபிக்க உன்னால முடியல. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை விட்டுட்டு உன் புத்தி எங்கேயோ போகுது. அல்லேலூயா. அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டது? 23ஆம் வசனம், ஆண்டவர் கூறுவது இதுவே, ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவரும் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வத்தை குறித்து வலியவர்த்தம் வலிமையை குறித்து ஞானித்தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட விரும்புகிறவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து இவற்றில் நான் அவரை சந்தோஷப்படுத்தணும். அதுலதான் சந்தோஷம் அடைக்கிறேன். நீ தூங்குறதுல சந்தோஷம் அடைவாரா? நீ அங்கங்க திரும்பி பார்த்து ஒரு சிந்தனையில வெளியே சிந்தனை விட்டு சந்தோஷம் அடைவாரா? அல்லேலூயா. அன்போடு வர 1 கொரிந்தியர் 4:21 என்ன சொல்றாரு? 4:21 என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 4:21 என்ன சொல்றாரு? எடுத்து வாசி வசனத்தை. 1 கொரிந்தியர் 4:21. ஆமென். ஆமென். நான் முதல்ல என்ன சொல்றாரு? பிறரோடு வர வேண்டும் சொன்னாரு. நான் பிறரோடு வர வேண்டுமா? அல்லது அன்போடும் பணிவான உள்ளத்தோடும் வர வேண்டுமா? எதை விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. எதை விரும்புற நீ? அல்லேலூயா. எதை விரும்புற நீ? பிறரோடு வரணுமா? உடனே அன்போடு தான் வரணும். எல்லாருக்கும் மனசுக்குள்ள அப்படித்தான் இருக்கு. அன்போடு தான் ஆண்டவர் வரமாட்டாரு. பெரம்போடு வரட்டுமான்னு முதல்ல கேட்கிறார். அல்லேலூயா. பெரம்போடு வருவார். பெரம்பெடுத்தாருன்னா முடிச்சு போச்சு. அல்லேலூயா. எல்லா பிசாசையும் ஓட்டிடுவார். அல்லேலூயா. சோம்பேறி பிசாசை ஓட்டிடுவார். அல்லேலூயா. தூக்க பிசாசு ஓடி போகும். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்காத நாவுகள் எல்லாத்தையும் அங்கே அடைப்பட்ட நாவெல்லாம் திறக்கப்படும். அல்லேலூயா. சோறுகள் எல்லாம் சுத்தமா எடுத்துடுவார். அல்லேலூயா. உன்னதத்தினாவியை பக்த உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உன்னதத்தினாவியை உங்கள் பக்த உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. சாட்சி நாங்களே. இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. தொடர்ந்து ஜெபமாலையை கடந்து செல்வோம். அன்னை மரியாதையிலே இரக்கத்திற்காக ஜெபிப்போம். ஜெபமாலை முற்றாடு செய்தி கடந்து செல்வோம். அந்த சபத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றி. கட் பண்ணவே இல்லை.